வாங்க. கண்மணி மாப்ள நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா மாமா. இவரு நமக்கு வேண்டப்பட்ட கான்ட்ராக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உட்காருங்க. 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 எப்படி மேடம் இருக்கீங்க? எனக்கு என்னங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேடம். கண்மணி, அப்புறம் நான் சொன்ன அந்த கான்ட்ராக்ட இவருக்கு தாமா நீ கொடுக்கணும். என்னப்பா இது? என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சொல்லலாம்னு சொன்னேன். நீங்க அதுக்குள்ள அவரே கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவர் ரொம்ப தங்கமானவர்மா. அவருக்கு கான்ட்ராக்ட்ல ஏகப்பட்ட அனுபவம் இருக்குது. ஆமா மேடம், நானே என்னை பத்தி பெருமையா சொல்லக்கூடாது. நம்ம ஏரியால மட்டும் இல்ல, நம்ம கான்ட்ராக்ட் ஒர்க் ஏகப்பட்ட இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. பக்காவா பிளான் பண்ணி கரெக்டா பண்ணிடுவேன். அப்பா சொல்லிருப்பாரு. அதெல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேன். கண்மணி, நான் தான் சொன்னேன்ல. உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது பெருசு இல்ல, ஆனா வேலை நல்லபடியா முடியணும். அதான் சொல்லிட்டேன் இல்லம்மா, நீங்க குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இருக்காது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கண்மணி, அண்ணனுக்கு மேலிடத்துல ரொம்ப செல்வாக்கு. எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் எல்லாரையும் அவர் பாக்கெட்ல வச்சிருக்காரு. மேலிடத்துல செல்வாக்கு இருக்குங்கிறதுனால இதை நான் கொடுக்கல. பர்சனல் விஷயம்தான். சிகாமணி சார் மூலியமா இதை நீங்க செஞ்சு கொடுத்தா போதும். நான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு தரேன். சரிங்க, அப்பா சொல்லிட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கே இந்த கான்ட்ராக்ட கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்புறம் அந்த செயின் செயினா? செயின்னா தொடர்ச்சியா கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு. அந்த செயின் தானே? அப்படிதான் மேடம். முதல்ல இந்த கான்ட்ராக்ட முடிப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். முதல்ல இதை முடிப்போம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் பாருங்க. நீங்க கவலையே படாதீங்க. கண்மணி, நீ ஃபைல பாத்துக்கிட்டு நான் கொஞ்சம் அண்ணன்ட்ட பேசிட்டு வந்துறேன். வாங்க. ஓகே, வாங்க அண்ணா, போலாம்.